அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நேற்று ப தைப்பூசத்து அன்னைக்கு நான் காலையில் மட்டும் எடுத்துகிட்டு போட்டேன் பாதி வீடியோ. மீதி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லி அன்றைக்கி பேசவும் முடியல என்னால். அதனால் வந்து தொண்டை கட்டிக்கிடுச்சு, அதனால் பேச முடியல. அதனால் பாதி வீடியோ இப்போ போடுறேன். அதுக்கு ஸ்வீட்ஸ் வந்து பொங்கல் பண்ணி சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒப்பட்டுன்னு சொல்லி நாங்கள் வந்து போலி, தமிழில் போலி, கர்நாடகத்தில் வந்து ஒப்பட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து மைதாவும் மஞ்சளும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்து போட்டு பெசரி அப்படியே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ண சப்பாத்தி மாதிரி நல்லா பெசரி நல்லா மூடி வச்சிடணும். அது பாட்டு ஊறிட்டுருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கேரட்டு பீன்ஸு வச்சு எடுத்துகிட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் பூ போட்டு போட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து பூசணிக்காய் இருந்துச்சு. பூசணிக்காயும் கொஞ்சமாக வேக வச்சுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு அதுக்கும் தேங்காய் போட்டு அதை முடிச்சு விட்டுட்டேன். அவ்வளோ 2 தான் வச்சு இந்த பொரியல் பண்ணது. அப்புறம் இந்த பருப்பு வந்து நான் வந்து வேக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சுட்டேன். காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சனால சீக்கிரமே வேக வச்சுட்டு அதுக்கு 1 கிளாஸ் பருப்புக்கு 1 கிளாஸு வெல்லம் போட்டுறணும். வெல்லத்தை வந்து நல்லா நுணுக்கி போடணும். அப்போ தான் வந்து அங்கேயெல்லாம் வந்து வெல்லக்கட்டி மாதிரி கிடைக்கும். வெல்லக்கட்டினா உருண்டையாக இருக்கும் வெல்லம். அந்த மாதிரி உருண்டை வெல்லம் கிடைக்கும். நல்ல ஸ்வீட் இருக்கும். கொஞ்சமாக போட்டால் கூட நல்லா ஸ்வீட் இருக்கும். இங்கே இந்த மண்டை வெல்லத்தில் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட் இருக்காது. அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே போடணும். போட்டுட்டு குழம்புக்கு வந்து மல்லி, தனியா, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து தக்காளி கொஞ்சம் சேர்த்துறது. அது குழம்புக்கு தண்ணி வடிச்சிருப்போம் இல்லையா, பருப்பு தண்ணி வேக வச்ச பருப்பு தண்ணியில் ரசம் வைப்போம். நான் வந்து இந்த மாதிரி குழம்பு மாதிரி கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு வேக வச்சிட்டோம்னா, வேக வைக்க ஒன்றும் இல்லை, கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அது நல்லாயிருக்கும். சாறு வந்து ரசம் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து தேங்காய் போட்டு நல்லா அந்த வடித்த பருப்பு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதில் தேங்காய் வெல்லம் போட்டு நல்லா ஸ்டவ்லேயே வச்சு திரும்ப வந்து கெட்டி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கணும். மிக்சியில் அரைப்போம். மிக்சியில் அரைச்சா அந்த அளவுக்கு அரைப்படாது. அது பருப்பெல்லாம் ஒவ்வொரு சமயம் முழுசாக இருக்கும். வெல்லம் போட்டோடனே பருப்பு என்ன செய்யும், ஒரு மாதிரி கெட்டியாயிரும். அப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கிரைண்டரில் போட்டோம்னா நல்லா அரைக்கும். மிக்ஸி அந்த அளவுக்கு அரைப்படாது. அப்புறம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒப்பட்டு மாதிரி செஞ்சு வாடகை போனால் மட்டும் கரெக்டாக சாப்பிட முடியாது. பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டு. ஆனால் அங்கே கடையில் செய்கிறது வந்து கடலைப்பருப்பில் செய்வாங்க. எனக்கு அந்தளவுக்கு நாங்கள் அதை செய்ய மாட்டோம். துவரம் பருப்பில் தான் நான் செய்வேன். துவரம் பருப்பில் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் விற்கிறவங்க வந்து கடையில் விற்கிறவங்க வந்து ரொம்ப தடிசாக விற்பாங்க, தடிமனாக இருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மெல்லிசா ஆயில் பேப்பர் இருந்தாலே போதும். இல்லை கோதுமை வாங்கினோம்னா அந்த பேப்பர் இருந்தால் கூட அதில் வச்சு நம்ம தட்டிக்கிடலாம். தட்டி இந்த மாதிரி தோசைக்கல்லை போட்டு சூடாக இருக்கிற தோசைக்கல்லை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நெய் ஊற்றி பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் பிடிக்காது. போன புதுசில் எல்லா கல்யாணத்துலேயும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் அதான் வைப்பாங்க. இல்லைடா எங்கே போனாலும் இதையே வைக்கிறாங்களேன்னு சொல்லி அதில் பாலையும் நெய்யும் ஊற்றிட்டு போயிடுவாங்க. அது எப்படி சாப்பிட்ணும் கூட தெரியாது. இந்த கேரளாவிலலாம் வாழைப்பழத்து புட்டு கறி எல்லாம் சாப்பிட்றாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது எப்படின்னு புதுசாக பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அங்கே அதானே வைக்கிறாங்க. சாப்பிட பழகிடுச்சு. அதனால் நாங்களுமே வந்து எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி எங்களுக்கு பசங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். அதனால் பசங்க வந்ததுனால அவங்க செஞ்சு கொடுக்கணுமேனு நான் வந்து இந்த ஒப்பட்டு செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் சித்திரானம். இந்த ஒப்பட்டு சித்திரானம் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது, எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்காது பெங்களூரில். அதனால் இது வந்து நிலக்கடலை பருப்பு போட்டு நம்ம லெமன் சாதம் தான், அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது உடைய டேஸ்ட்டு வேறையாக இருக்கும், இது உடைய டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். அவ்வளோதான், சித்திரானம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? அது இலை இருந்ததை விட இது தட்டில் வச்சோம்னா கொஞ்சம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸ் பொரியல். அப்புறம் வந்து வடை வந்து காலையில் கடையில் வாங்கினது தான், அது தீர்ந்துருச்சு. சும்மா சாஸ்திரத்துக்காக வடை வச்சுட்டு எல்லாம் மொத்தமாக வச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு. அப்புறம் காலையில் பண்ண பொங்கல், ஸ்வீட் பொங்கல் இருந்துச்சு. அது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. லேட் ஆகிடுச்சுன்னா இரிக்கணும் இல்லையா, அதனால் நாங்கள் எப்போயுமே சக்கரை பொங்கல் பண்ணோம்னா காரப்பொங்கலும் பண்ணிடுவோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து வெறும் சக்கரை பொங்கல் சாப்பிட பிடிக்காது. அதனால் பசங்க வந்து எப்போவுமே காரப்பொங்கலும் ஸ்வீட் பொங்கல் சேர்த்தே பண்ணிடுவேன். அது பழக்கமாகவே ஆயிடுச்சு. அப்புறம் சித்திரானம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் ஒப்பட்டு. தட்டில் வந்து நம்ம சாப்பிடும்போது சித்திரானத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த ஒப்பட்டையும் கொஞ்சம் பிச்சு அந்த நெய்யில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து வெறும் ஒப்பட்டை சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, சித்திரானம் வெறும் சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த பெசரட்டில் உப்புமா வச்சு சாப்பிடுவாங்க ஆந்திரா சைட்லலாம், அது நல்லா இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒப்பட்டு ஒரு வாய் பிச்சு நமக்கு சித்திரானம் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டோம்னு பார்த்தோங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஒப்பட்டு குழம்புன்னு. நம்ம ஊர் கோழி குழம்பு மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் வந்து மிளகு சீரகம் போட்டு வெள்ளை பூண்டு போட்டு தக்காளி போட்டு வதக்கி அரைச்சி தண்ணியாக இருக்கும்.
நல்லா ரசம் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து கோழி குழம்பு டேஸ்ட் இருக்கும். காய்கறி விலை உயர்வாக இருக்கும்போது, காய்கறி இல்லாத சமயத்தில் இல்லை வீட்லேயே இல்லை வெளியில் விலைவாசி கூட இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக பருப்பு தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான சூப்பரான மதிய சாப்பாடு ரெடி. இது வந்து ரொம்பவும் பண்ணிட்டோம்னா நம்மளால் சாப்பிட முடியுது. ஒவ்வொட்டு வந்து நிறையா பண்ணோன்னா குப்பூர்ணத்தை வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மறுநாள் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது வந்து கடுகு வந்து கணேசனுக்கு பண்ணுவாங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணுவாங்க கடுகுன்னு சொல்லி, அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்புறம் இல்லாட்டி நம்ம வந்து வச்சதும் ஒவ்வொட்டு மாதிரியே தட்டலாம், எடுத்து வச்சு மறுநாள் கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அன்றைக்கே காலி பண்ணணும். வெளியில் வச்சோம்னா கெட்டு போயிடும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கெடாமல் இருக்கும். நம்ம மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அன்றைக்கி சாப்பிட்றத விட அன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சுருப்போம், நம்ம சாப்பிட முடியாது. சாஸ்திரத்துக்கு வேணால் ஒன்று சாப்பிடுவோம். அதே வந்து நம்ம வெளியில் வந்து மறுநாள் வச்சு சாப்பிடுங்களேன், அடிதடியாக இருக்கும் வீட்டில், எனக்கு உனக்கு அப்படின்னு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓரளவுக்கு பேசுகிறது இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. தொண்டை கட்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்மளும் ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பேசுகிறேன். எஃபர்ட் கொடுத்தாலுமே வாய்ஸ் வரவே மாட்டேங்குது. உண்மையிலே அப்படி பேசுகிறவங்க வாய்ஸ் நேச்சுரலாகவே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த நம்ம இந்த 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 நேரத்தில் நான் நினச்சிக்கிறேன், ஐயோப்பா எப்படி அவங்களாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அது இந்த மீட்டிங்லாம் அரசியல் கட்சிலாம் மீட்டிங்லாம் போயிட்டு அவ்வளோ தூரம் கத்தி பேசிட்டு வந்து எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ தெரியல. சும்மா 2 நாள் இருமுனதுக்கே இந்த மாதிரி தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியாமல் எல்லா வேலையும் கெடுத்துருச்சு. சரி, ஓகேங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.